நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போது இன்டர்ஜெக்ஷன் ரவுண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஒருத்தர் இன்னொருத்தரோடு நேரடியாக மோதலாம். முதல்ல செயின்ட் ஜோசப் காலேஜிலேருந்து கேப்டன் ராய், நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? டேனியல். அவர் சொன்னாரு, கோவப்பட்டா அறிவு மழுங்கடிக்கப்படுது, அறிவு இந்த மாதிரி ஆகுது, மனுஷன் வந்து கண்ட்ரோலை இழந்துடுறான் அப்படின்ற மாதிரி. சரிதானே? சரிதான். அதாவது கோபம்ன்ற உணர்ச்சிக்கு மட்டும்தான் ஒரு தனி பண்பு இருக்குங்க. அதாவது பாரதியாரே அதை தனியா சொல்றாரு, ரௌத்திரம் பழகு, கோவப்படுறதுக்கு தனியா கத்துக்கணும். எவ்வளவு தூரம் கோவப்படணும்? ஏன்னா கோபத்தோட அடுத்தபடி என்னன்னா ஃபூலிஷ்னஸ். அதாவது இட் இஸ் அன் இம்பேலன்ஸ் ஆஃப் மைண்ட். நீங்க வந்து அதை வந்து ஒரு உணர்ச்சியை எடுத்துக்க முடியாது, அது வெறியா மாறுது. அங்க கோவம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் அது அதிக உணர்ச்சி தான் வெறிய கார்டர் பண்ணி நம்ம பப்ளிக் கரெக்டாக அஃபெக்ட் பண்ணுறோம். பப்ளிக் அஃபெக்ட் பண்ணுறது இட் இஸ் இன்ஜஸ்டிஸ் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் அண்ட் அகெயின்ஸ்ட் த பீப்புள். அதாவது இமோஷன் சொல்ல பிறகும் நீங்க வந்து அதுக்கு வரையறை கொடுக்க முடியாது. யூ கான் கண்ட்ரோல் இமோஷன் ஆர் யூ கான் ஜட்ஜ் இமோஷன். இது இமோஷன், இது அதிக இமோஷன். இமோஷன் தான். அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த உணர்ச்சி பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து இத்தனை பில்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இன்ஜஸ்டிஸ் தான் இருக்கும்போது யூ கெட் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் யூ ஃபைட் ஃபார் இட். லைக் ரொம்ப இமோஷன் ஆகி அது வெறியா மாறுறதுக்குள்ள. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது நம்ம கிடைக்காத ரோட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. ஸோ சுயநலத்துக்காக நீ பப்ளிக் அஃபெக்ட் பண்ணுவியா, சொசைட்டி அஃபெக்ட் பண்ணுவியா? அது தப்புங்க. உனக்கு ஒன்று தேவைன்னு உனக்கு கிடைக்காட்டா சொசைட்டி பேங்க் பண்ணுவியா? சொசைட்டிக்கு ஒன்று கிடைக்காத போது தான் நான் ரோட்ல இறங்குறேன். அது சொசைட்டியை ரெப்ரசென்ட் பண்றேன் நான். இது தப்பா? இதுக்காக நான் கோவப்படக்கூடாதா? என்னங்க இதுக்காக நான் கோவப்படக்கூடாதாங்கிறேன். கோவப்பட பாதிப்பு ஏற்படுத்துறீங்களங்க? பாதிப்பு ஏற்படுத்துறேன். யாருக்கு? சொசைட்டிக்கு. நிச்சயமா கிடையாது. சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கல. பஸ் ஓடிச்சா புரட்சி ஏற்படுது, அதை நீங்க அறியல. ரோட் பிளாக் பண்ணது நல்லதா, கண்ணாடி உடைக்கிறது நல்லதா? அதே இது நீங்க பிரேக் பண்ணிடுறீங்க இல்லைங்க, பிரேக் பண்ணிடுறீங்க. திருப்பி கவர்மெண்ட் வந்து அதை ரீபே பண்றது எப்படி? நம்ம சொந்த டாக்ஸ் மணியால ரீபே பண்றான். அதுக்கப்புறம் டாக்ஸ் பண்ணி நீங்க கொடுக்கறது இல்லை அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் பிளேம் பண்றோம். இட் இஸ் டியூ டு அவர் ஃபூலிஷ்னஸ். அது அடிப்படை காரணம் ஒரு அதிக உணர்ச்சி. எத்தனை தடவை நீங்க ரோட்ல இறங்கி போராடி இருக்கீங்க? நிச்சயமா கிடையாது. நம்ம வாலிபர்கள் எத்தனை தடவை? இப்போ ஒரு தடவை நான் அதிக உணர்ச்சி தப்புன்னு நான் சொல்ல வரேன். தப்புன்னா ஒரு நாள் நான் ரோட்டுக்கு வரவே மாட்டேன். ஐ வுட் ஹவ் கான் வித் லீகல் ப்ரொசீடிங்ஸ். இங்க விஜய் ரகுநாதன், நீங்க சொன்னீங்க பிளான் பண்ணா கால்குலேட்டிவ் மைண்ட். நீங்க ப்ராக்டிக்கலா பாருங்க ஒரு சினாரியோவை. எந்த ஃபேமிலி உணர்ச்சிவசப்பட்டு ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது? நிச்சயமா நல்லா இருக்குங்க. அதாவது ஒரு இடத்துக்கு போறதுனால காசு ஸ்பெண்ட், இப்போ வந்து தியேட்டருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் சேர்ந்து போறோம், இதனால காசு செலவழியுமே அன்னைக்கு நான் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நான் என் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் இதாயிடும், பாதிக்கப்படும். என் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி என் உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுக்குறேன். பாத்தீங்களா, அங்க நிக்கிறேன். நீங்க இதுக்கு காசுக்கு உணர்ச்சிவசம் பார்க்குற ஆளு நாளைக்கு உன் ஒய்ஃப் ஏதாவது சொன்னா அவங்ககிட்ட உணர்ச்சிவசப்பட மாட்டேன் என்ன நிச்சயம்? நிச்சயமா உணர்ச்சி வசப்படுவேங்க. என் மனைவி ஏதாவது சொல்லும் போது நிச்சயம் உணர்ச்சி வசப்படுவேன். அன்போட உச்சகட்டம் காதல். செல்லமே நீ சொல்றது தப்புடா செல்லம், இல்ல மாத்திக்கமா, அப்புறம் பேசுவோம், காலையில பேசுவோம், சரியா நீ தூங்கு அப்படின்னு சொல்றதுதான் குடும்பத்துல இருக்கு. சார் பிராக்டிகலா பேசுங்க சார். பிராக்டிகலா தான் சார் பேசுறேன். காதல் வேற குடும்பம் வேற சார். காதலுக்கு அப்புறம் காதல் லவ்ங்கிறது ஒரு குடும்பத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க பாத்தீங்களா? உங்க எமோஷன் என்ன விளையாட்டு விளையாடுது? இங்கதான் சார் நீங்க மண்டையை யூஸ் பண்றீங்க. காதல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கிடையாதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்க நீங்க மண்டையை யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு புத்தகம் சொல்லி கொடுத்துருக்கு, காதல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கிடையாது. காதல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இருக்கணும், சரிங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கலாம், அது லைட்டா ஒரு பரிமாணமா இருக்கலாம். ஆனா உண்மையான காதல்ங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும், சகிப்புத்தன்மையை கொடுக்கும். இப்ப எமோஷன்னால அந்த காதல் பாதிக்கப்படுதா, அறிவுனால காதல் பாதிக்கப்படுது? என் கருத்தை சொல்லி முடிக்க விடுங்க. ஓகே சொல்லுங்க. நீங்க ஏறிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? ஓகே சாரி ஃபைன். குடும்பம்னு வந்துட்டா அது உணர்ச்சி தான். நீங்க கால்குலேஷன் எல்லாம் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட நிப்பாட்டிக்கிறீங்க, குடும்பத்துக்கு கொண்டு வராதீங்க. நாளைக்கு பிராக்டிக்கலா வரும்போது நீங்க உணர்ச்சிவசப்பட்டு செலவு செய்வீங்களா இல்ல கால்குலேட்டிவா செலவு செய்வீங்களா? உணர்ச்சிக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் நான். என் மனசு எப்ப நிறையுது அதுக்கேற்ற மாதிரி நான் செலவழிப்பேன். இவனுக்கு 10 ரூபா போட்டாதான் என் மனசு நிறைவாகும்னா அப்படி நான் செலவழிப்பேன். அவனுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாதான் செலவாகும்னா அப்படி நான் செலவழிப்பேன். அதுதான் இதெல்லாம் தர்மம். நீங்க சொல்றது நீங்க குடும்பத்துக்குள்ளே வர மாட்டேங்கிறீங்களே சினாரியோக்குள்ள. சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ங்க. இது வீட்டுக்குள்ள. அப்ப மனைவிக்கு வந்து என் புள்ள எப்படி கத்துக்குவான் என் இமோஷனை? என் புள்ள எப்படி கத்துக்குவான்? அவனுக்கு டீச்சிங் தான் இது. இது குடும்பத்துக்குள்ள இருக்கிறது சாரிட்டிங்கிறது. நீங்க ஏன் வெளியே கொண்டு போறீங்க? இந்த டிபேட்ல இன்னொரு விஷயம், இது என்னோட தனிப்பட்ட கருத்து, யாரும் மனசை தொட்டு சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க, ஏன்னா மைக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இனி அந்த கேள்வியை யாரும் கேட்க வேண்டாம், ஓகேவா?
இந்த சைடுல யுவராஜா. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரேஷியோ சொல்லுது ஓவர் இமோஷனல்னால தமிழகத்துல பிரிஞ்ச குடும்பம் தான் ஜாஸ்தியே தவிர சேர்ந்த குடும்பம் ஜாஸ்தி இல்லைன்னு சொல்லுது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஆனால் ஓவர் எமோஷன்னா என்றைக்குமே அதிக உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுக்கு தான் அதிக அன்பும் பாசமும் இருக்கும். அப்போ தான் அவங்க ஒற்றுமை இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற வந்து கருத்து கணிப்பு வந்து அது சரியா இல்லை, அது உண்மையான ஆராய்ச்சியாக இருந்தால் புள்ளி வரத்தோட சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு வந்து போஸ்ட் நீங்கள் எதாவது சொல்கிறீங்க கருத்து கணிப்புகள் அது அத்தனை பர்சன்டேஜ் இத்தனை பர்சன்டேஜ் அதெல்லாம் சும்மா நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இன்னைக்கு அது யாரோ சொல்லிட்டு போயிருக்கலாம், அது இன்னைக்கு வாழ்க்கைக்கு உதவாதுங்க. இன்னைக்கு வந்து அதிக எமோஷன் படும்போது ஒருத்தரோட கணவன் மனைவி வந்து உறவை பரிமாறிக்கிற போது அப்போ தான் உங்களோட ஒரு ஒரிஜினல் அன்பு வந்து வெளிப்படுதுங்க. இல்ல நான் தெரியாம கேக்குறேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரேஷியோங்கிறது சும்மா ரோட்ல போறவன் சொல்றதா? ஒரு தமிழகத்தையே கரெக்டா நோட் பண்ணி அதுல என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதா கரெக்டான ரேஷியோ. அந்த ரேஷியோவை நான் சொல்றேன். தமிழகத்துல அதிக எமோஷன் ஆகி பிரிஞ்சு போன குடும்பங்கள் தான் ஜாஸ்தியே தவிர சேர்ந்த குடும்பங்கள் இல்லவே ரொம்ப ரேர் அப்படின்னு எனக்கு ரேஷியோ சொல்லுது. இந்த ரேஷியோக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நானும் அதே நெட்ல தான் ரிசர்ச் பண்ணேன். அதே என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துல குடும்பங்கள் ஒண்ணா இருக்கிற காரணம் அதே எமோஷன் தான் சொல்லுது. அதுக்கு நான் என்ன பண்றேன், நான் படிச்சது அப்படி இருக்கு. அந்தோணிராஜ். காதலிக்கிறது வந்து அது ஒரு உணர்வா இல்ல உணர்ச்சியா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது காதலுங்கிறது உணர்வு, ஆனா காதலிக்கிறதுங்கிறது உணர்ச்சி. புரியுதா? காதலுங்கிறது உணர்வுங்க, காதலிக்கிறதுங்கிறது உணர்ச்சி. இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காதல் என்பதுதான், காதலிக்கப்படுவதுதான் ஒரு உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. காதல் உணர்ச்சின்னு சொல்றாங்க. அது எப்படி நீங்க வந்து காதல் தான் உணர்வு, காதலிக்கப்படுவது உணர்ச்சின்னு சொல்லுவீங்க? எங்க கேள்விப்பட்டீங்க நீங்க? காதலுங்கிறது ஒரு உணர்வுங்க. என்னங்க காதல உணர்ச்சிங்கிறீங்க? சரி, உணர்வு உணர்ச்சி இது ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன சொல்லுங்க? ஆனா அதிக உணர்வு யாரையும் பாதிக்காது, அதிக உணர்ச்சி பலரை பாதிக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். காதலுங்கிறவர் ரொம்ப ஒப்சஷனாக இருக்காங்க போல இருக்கு. ஏன் இந்த ஒப்சஷன் எனக்கு புரியல. இப்போ அந்தோணிராஜ், காதலை பற்றி ரொம்ப எல்லாருமே நீங்கள் ரொம்ப உருகியெல்லாம் பேசுறீங்க. என்ன தான் காதல்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். காதல்னா என்ன? ஒரு உணர்வு தானே சார்? என்ன உணர்வு? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு புனிதமான உறவு சார் அது. சரியாக சொன்னீங்க. இது இங்கே தான் தமிழர்களுக்குள்ளே சிக்கலே. இப்போ இவ்வளவு ஒப்சஷன் சொல்கிறல, அது அதுக்கு ஒரு கண்மூடி அதையே சுற்றி அதுலேருந்து விடுபட விரும்பாமல் அதையே நினச்சிக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு இப்போ சொன்னி சும்மா வரக்கூடிய ஒரு ஃபீலிங், ஒரு பொன் மேலே வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அவ்வளோதானே? இது உங்கள் ஒப்சஷன். ஆனால் இயற்கைக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. இயற்கைக்கு ஒரே ஒரு கவலை தான். என்ன கவலை அது சொல்லுங்கள்? என்ன கவலை? வம்சவிருத்தி, அவ்வளோதான். வம்சவிருத்தி, ரீப்ரொடக்ஷன் நடக்கணும். இதை தவிர அதுக்கு வேறு உங்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் அதுக்கு கிடையாது. நம்ம சினிமாக்காரங்க எல்லாம் சேர்ந்து காதலுங்கிறத ஒரு ஒப்சஷன் ஆக்கி வச்சுருக்காங்க இல்லைங்களா? இங்கே இதுலேயும் அதான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன புரிதலும் இல்லாமல் இந்த விவாதங்கிறது அதை தாண்டி போகணும். இதை போட்டு இதுக்குள்ளே ஏன் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு புனிதமான உணர்வு, ஆழமான உணர்வு அப்படின்னு சொல்ல என்ன காரணம்? இந்த வயசு தான் சார். அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. கைத்தட்டுங்க எல்லாரும். இப்போ தற்கொலையை பற்றி பேசுனீங்க, நீங்கள் இந்த பக்கம் பேசுனீங்க. இந்த தற்கொலைக்கு என்ன காரணம்? அறிவில்லாததா? எடுக்கிற ஓவர் இமோஷன் அந்த நொடியில அவங்க யோசிச்சு அதுக்குள்ள ஒரு இஷ்யூ இருக்கு. தமிழனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷனையோ அடிப்படையில் நமக்கு எல்லாருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லைங்களா? தமிழருக்கே உள்ள ரொம்ப ரொம்ப மோசமான பிரச்சனை. அதை யாருமே நீங்கள் வெளியே கொண்டு வரல. தங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிக்கல் இருக்கு. தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய குடும்ப பின்னணியை, தன்னுடைய பெற்றோர்களை, தன்னுடைய நேரத்தை இதெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் அதை மறைச்சிக்கிட்டு ஒன்னே ஒரு சினிமாவுக்கு பின்னாடி ஒரு மாயை தேடுறது, அல்லது ஒரு ஹீரோ மாதிரி ஒரு இது காட்டுறது, அல்லது இப்படி மிகைப்படுத்தின வீரம் பேசுறது, இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இந்த சிக்கலை யாருமே நீங்கள் வெளியே கொண்டு வரல. தற்கொலைங்கிற ஒரு பிரச்சனையை நல்லா எடுத்தீங்க. அப்படி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன சிக்கல், இதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இல்லை. ஆனால் அதுக்கு நம்ம வந்து தற்கொலை பண்ணுறது சில நேரம் வந்து அதுக்கு ஒரு பெரிய புனிதத்தை கூட கற்பிச்சுக்கும். உதாரணமாக நீங்கள் விவாதிச்சிருக்கலாம், மயிர் நீ பின் உயிர் வாழா கவரிமான். இப்போ நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? அப்படிதான்டா இருக்கணும் தமிழன்னா, மயிர் நீப்பின் உயிர் வாழா, அது தமிழரின் மானத்திற்கு அடையாளம் அப்படி நம்ம சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு கேள்வி கேட்கணும், உண்மையில் அது மான உணர்வா இல்லை அவமான உணர்வா? மான உணர்வு. அவமான உணர்வு, அவமான உணர்வு. அது மான உணர்வு கிடையாது. இட்ஸ் ஷேம். ஷேம் தானே இல்லைங்களா? ஷேம், இட் டைஸ் அவுட் ஆஃப் ஷேம். அதில் என்ன மானம் இருக்குங்க? ஒரு மயிர் விழுந்து போச்சுன்னா என்ன பெரிய கேளுங்க. ஒரு அரசனுக்கு வந்து கூலையில இப்படி டம்முன்னு வந்து தண்ணி வச்சுட்டு போனான்னு சொல்லி அவன் வடக்கு இருந்து உயிர் நீத்தானே, அது என்னன்னு நினைக்கிறீங்க ஃபாதர்? இது இன்னைக்கு தமிழ் காப்பியமே கூறுது அது அவமானம் கிடையாது, அவன் மானத்துக்காக உயிர் விட்டான்னு சொல்லி. இல்லை இன்னைக்கு அதுனா அது வந்து லூஸ் தனம் நினைக்கிறது. நிச்சயமா கிடையாது ஃபாதர். இல்லை அது எதுக்கு கேட்கணும், நம்முடைய பழைய விஷயங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு களமாகவும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். வந்து பழசு இருந்ததுனாலேயே இன்றைக்கும் அது இப்படி இருக்கணும்,
இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுங்களா? நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அரசியல்லையும் சரி சமூகத்திலையும் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசுறதுக்கான ஒரு களமே இல்லை. ஒரு விரிந்த விவாதத்திற்கான களமே இல்லாமல் போனது. இப்படி நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்தக்குடி, இதெல்லாம் சாத்தியங்களா? பட் நைஸ், இட்ஸ் a way of saying it. அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சேயிங். ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் அத இதான் பிரச்சனை. இதான் பிரச்சனை. ஹரப்பன் மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன் தமிழ் தான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க உங்க பேர் ராய். இதுதான் நம்மளோட பிரச்சனையே. இன்னைக்கு நீங்க உலகத்துல யாராவது நம்மள மிகப்பெரிய நாகரிகம் ஒத்துக்கிறாங்களா? சில நாடுகள் நிச்சயமா. உங்க திருச்சியில எத்தனை பப்ளிக் டாய்லெட் ஒழுங்கா இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லலாம். மக்கள் ஒரு டாய்லெட்லயாவது ஒழுங்கா போற மாதிரி இருக்கா? உலகத்துல சிறந்த நாகரிகமா நம்ம? திருச்சியில ஒரு ரோடு ஒழுங்கா டிராபிக் ரெகுலேட் ஆகிற ஒரு ரோடு சொல்லுங்க. ஒரு ரோடு இருக்கா? சிமி கம்யூனிட்டிஸ், உங்களுடைய சாக்கடை, இதை பற்றியெல்லாம் ஒரு பிரஜையே வராத ஒரு சமூகத்தை நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடின்னு நம்ம இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், நம்ம எல்லாம் நம்பணும். அப்படிங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இஷ்யூஸை த்ரெட் பெயரா அடித்து நொறுக்கி, இதாயா நம்ம பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு இருக்குது. நோய் நாடி நோய் முதல் நாடி. இன்னைக்கு புதுசாக தொடங்கணும்னா நம்ம நோயை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளம் காணக்கூடிய ஒரு அரங்கை நான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி தான் அடுத்த கட்ட விவாதத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நான் விரும்புகிறேன்.